Hello students. So நம்ம NEET JEE preparationல already CMT test number 6 பார்த்துட்டோம். So அதுல physics நம்ம பார்த்துட்டோம்ல ஒரு 60 questions. அதுக்கான solutions தான் நம்ம கொஞ்சம் டீடைலாவே பார்க்கலாம். So உங்களுடைய first question, monochromatic light is refracted from air into the glass of refractive index mu. The ratio of wavelength of incident and refracted waves. அதாவது ஒரு monochromatic light வந்து incident ஆகி ஓகேவா இந்த மீடியம்ல வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. ஓகே, சோ இப்போ இந்த இன்சிடென்ட்க்கும் ரிஃப்ராக்டடுக்குமான வேவ்லென்த்க்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. எஸ், அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ராக்டட் வேவ். சோ ஒரே வேவ் தான், ஆனா வந்து கிளாஸ்ல வந்து என்ன பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, ஏர்ல இருந்து மீடியம்ல வரக்கூடியது கிளாஸ்ல பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது. You know very well that according to the Snell law, sin I by sin R இல்லையா, இன்சிடென்ட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள்கான இது ரேஷியோ தான் mu, refractive index உங்களுக்கு தெரியும். The same refractive index can also be written as velocity of light in vacuum and velocity of light in medium. You know well, கரெக்ட்டா? Yes. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, இது வந்து vacuum அல்லது air, அப்போ இன்சிடென்ட் velocity of light, இது வந்து என்னது refracted velocity, அதாவது மீடியம்ல நடக்குது, அப்போ இது refracted velocity நம்ம வச்சுக்கலாமா? Yes, of course. And what you know, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, lambda is directly proportional to velocity. Lambda is directly proportional to velocity. Yes, wavelength அதிகமான velocity, அதிகமான distance travel பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிங்கிறப்போ lambda incident divided by lambda refraction இதான் அவங்க கேட்டிருக்காங்க, which is equal to V incident V refraction. Okay, இப்போ V incident னா இது வந்து என்னது? light today velocity in the air. light today velocity in the air or medium ரெண்டுமே, light today velocity in the air or vacuum ரெண்டுமே ஒண்ணுதான், அதுதான் velocity of light ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மீடியம் அப்படினா commonly I can written as V ன்னு எழுதிக்கலாம், which is equal to mu. So the ratio lambda I by lambda r equal to mu divided by 1 ன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது. So mu இதான் ஆன்சர். Second question, a person cannot see distinct object clearly beyond 2 meter. அப்போ 2 மீட்டருக்கு மேல வந்து அந்த பர்சனால என்ன பண்ண முடியலையா, பொருளை பார்க்க முடியலையா, which means கிட்டத்துல உள்ள பொருளுக்கு மேல பார்க்க முடியல. தட் இஸ் என்ன அர்த்தம்? பியாண்ட் பார்க்க முடியல அப்படின்னா மயோபியா இல்லையா? சோ இவங்களுக்கு இருக்கிறது வந்து மயோபியா. மயோபியாவை நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா, கான்கேவ் குழி லென்ஸ் வச்சு நம்ம சரி பண்ணலாம் இல்லையா? குழி லென்ஸ் வச்சு சரி பண்ணலாம், இது நமக்கு தெரியும். சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்போ -2ங்கிறது நான் எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ், இப்போ 2 மீட்டர் கொடுத்திருக்காங்கல, அப்போ குழி லென்ஸுக்கான ஃபோக்கல் லென்த்னா நான் ஃபார்முலா ஆஃப் டயாப்டர் கண்டுபிடிக்கும் போது -1/f ன்னு எடுத்துக்கணும். அப்போ -0.5 மீட்டர்னு எனக்கு கிடைக்கும் டயாப்டர். கரெக்ட்டா? இல்ல எனக்கு டக்குன்னு கான்கேவ் இத வந்து ஃபோக்கல் லென்த்தா எடுத்துக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 1/v - 1/u = 1/f. இதுல வந்து ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் 2 ன்னு தெரியுமா? ஆப்ஜெக்ட் 2 டிஸ்டன்ஸ்க்கு மேல என்னால பார்க்க முடியல, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இமேஜ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நான் பார்க்கணும், ரொம்ப தூரத்துல உள்ளதையும் பார்க்கணும் அப்படின்னா சோ இன்ஃபினிட்டி போட்டுக்கங்க, 0 ஆயிரும். அப்ப -1/2 = 1/f, f = -2 ன்னு கிடைக்கும். now power = -1/f. ஓகே, சாரி 1/f தான் பவருக்கு. அப்போ f க்கு பதிலா -2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எப்படி பார்த்தாலும் -0.5 தான் ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டைரக்ட்டா தான் क्वेश्चंस கேட்டிருக்கேன் எல்லாமே. சோ ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். And the third question, the dominant mechanisms, okay, for motion of charge carriers in forward and reversed bias PN junction diode. PN junction diode ல பாத்தீங்க அப்படினா forward bias அப்போ ஓகேவா இந்த depletion region ல இருந்து diffuse ஆகும். அப்போ diffusion in forward bias, reverse ல வரப்போ drift ஆகும், மூவ் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து forward bias ல diffusion and reverse bias ல வந்து drift, இந்த ஆப்ஷன் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, and next fourth one பாத்தீங்க அப்படினா fringe தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. டைரக்ட்டா क्वेश्चन fringe displacement தான் கேட்டிருக்காங்க. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமென்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா d/d, ஓகே, mu - 1 into t, அவ்வளவுதான். சோ சிம்பிளா நீங்க எழுதிடலாம். ஓகே, டைரக்ட்டா ஆன்சர் வந்துரும். சோ பாத்துக்கங்க. And fifth question பாத்தீங்கன்னா 100 watts and 200 voltage ஒரு பல்பு கொடுத்துட்டாங்க. ஒரு பல்பு பவரும் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க, இஸ் கனெக்டட் டு. இப்போ அந்த பல்ப் வந்து 160 வோல்டேஜுக்கு கனெக்ட் பண்றீங்க.
இப்போ பவர் கன்சம்ப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிங்க. 200 வோல்டேஜ்ல இருக்கிற இதுல பவர் வந்து 100 வாட்ஸ். அப்ப எனக்கு பவர் அப்படி வேணும் அப்படின்னா V²/R. ஓகே, அப்ப R வேணும்னா முதல்ல பல்புடைய ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மெட்டீரியல். அப்படின்னா இப்போ ஒரு பல்ப் இஸ் மேட் ஆஃப் a மெட்டீரியல் காயில் அப்படின்னா அந்த காயிலே ரெசிஸ்டன்ஸ் மாற போறது கிடையாது. வோல்டேஜ்ல கனெக்ட் பண்றத பொறுத்து பவர் தான் மாற போகுது இல்லையா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் முதல்ல இந்த கேஸ்ல இருந்து. அப்ப V²/P. V னா 200. 200 into 200 divided by P வந்து 100. அப்போ 2. அப்ப R = 400 னு உங்களுக்கு கிடைக்குதா? ரெசிஸ்டன்ஸ் 400 ஓம். இப்போ இந்த இடத்துல பவர் வேணும் அப்படின்னா V²/R. அப்ப V² னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆயிருச்சு. 160 divided by R வந்து 400. ஒரு சேவர் ஒரு 1 நாளா 4 மிச்சம் 4 16 நாங்க 64. சோ 64 வாட். ரொம்ப சிம்பிள். ஓகே, that's it. And sixth question, a body is moved along a straight line by a machine delivering constant power. ரொம்ப சிம்பிள். ஒரு மெஷின் வந்து பவர் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்ப பவர் வந்து மாறவே இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கைனமேட்டிக்ஸ்ல பேசிக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ற ஃபார்முலா தான். ஒரு மெஷின் வந்து கான்ஸ்டன்ட்டான பவர் டெலிவர் பண்ணுது, அதனுடைய பவர் மாறல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பவர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பவர்னா ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி which is equal to constant. ஃபோர்ஸ்னா என்னது உங்களுக்கு? what you know, mass into acceleration into velocity equal to constant. இந்த acceleration எப்படி எழுதுனா dv by dt into velocity equal to constant. I am assuming that k whatever it is. okay, இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்? v dv equal to m. இந்த m வந்து என்ன ஆயிரும்? k by m dt ஆயிரும். so I am integrate பண்ணா இந்த இடத்துல எனக்கு v ன்னு கிடைக்கும், இங்க kt by m ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? yes, of course. இப்போ v னா என்னது? எனக்கு dx by dt which is equal to kt by m. so dx by dt equal to kt by m into dt. இந்த dt அந்த சைடு கொண்டு போய் இப்போ நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கனா x equal to kt square by 2m. கரெக்ட்டா? kt square by 2m. அப்போ x is directly proportional to wait. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 minute. so up to this ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? v dv. ஓகே, so v ன்னு வரும் டைரக்ட்டா. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா தப்பு பண்ணிட்டோம். இங்க நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோம். v dv இன்டகிரேட் பண்ணா v²/2 இங்க kt by m ன்னு வரும். அப்போ v² வேணும்னா 2kt by m. அப்போ dv v மட்டும் வேணும் அப்படினா என்ன பண்ணனும்? ரூட் எடுக்கணும். root of 2k by m. t வந்து ரூட் என்ன அப்படினா t 1/2 ன்னு எழுதிக்கிறேன். உள்ள எழுதாம வெளிய எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ நான் dx by dt ன்னு போறேன். அப்போ what happens? root of 2k by m t power 1/2. okay, இப்போ நான் எழுதலாம் இல்லையா? ஈஸியா எழுதலாம் இல்லையா? so x is proportional to t power 1, dx is proportional to dt. இப்போ இது என்ன ஆகும்? dx வந்து இன்டகிரேட் பண்ணீங்கனா x proportional to t power 3/2 ன்னு வரும். அவ்வளவுதான். சோ அவங்க என்ன கேக்குறா? ஒரு மெஷின் வந்து கான்ஸ்டன்ட்டான பவரை டெலிவர் பண்ணுது. எஸ், பவர் கான்ஸ்டன்ட். இப்போ இப்படி சிச்சுவேஷன்ல அந்த மெஷின் மூவ் ஆகும்ல, அந்த மூவ்மெண்ட் வந்து டைமுக்கு என்ன ரேஷியோல ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு கேட்டிருக்கான். அப்போ டைம் வேணும், இது வேணும் அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் இது மட்டும் தான். இதை வச்சு நான் டிரைவ் பண்றேன், அவ்வளவுதான். கடைசியா டிஸ்டன்ஸ் கொண்டு வந்துட்டு டைமும் கொண்டு வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல ரொம்ப சிம்பிள். நம்ம கைனமேட்டிக்ஸ்ல இதே மாடல்ல நான் சொல்லியிருப்பேன்ல, velocity is proportional to acceleration, அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த மாடல் தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th question. so what is 7th question? okay, ரெண்டு பவர் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகே, so 2 பவர் கொடுத்துட்டாங்க. a convex lens of focal length convex. அப்ப convex lengthக்கு வந்து f1 = 0.5 மீட்டர் and concaveக்கு வந்து convexனா plus concaveனா minus நமக்கு தெரியும். இது வந்து focal length வந்து 1 மீட்டர். ரெண்டுமே கம்பைன் பண்றீங்க, ரெண்டையும் ஆட் பண்றீங்க. அப்ப பவர் = 1/f1 + 1/f2. அப்ப 0.5 மைனஸ், ஏனா வந்து கான்வெக்ஸ்க்கு மைனஸ் பண்ணனும் 1/1
அப்ப 2 minus 1 1 diopter. ரொம்ப simple. Power is 1 diopter. Okay. Next, eighth question. Two waves. Eighth question. Okay. Two waves. Y equal to 0.25 sin 316t. அப்ப இங்க இருந்து என்ன எழுதிக்கலாம்? omega 1 equal to 316. Okay, and y equal to 0.25 sin 310t. அப்ப இங்க இருந்து omega 2 equal to 310. ரெண்டு waves. ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சேம் டைரக்ஷன்ல ரிலேட்டிவ் மோஷன் எப்படி பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? எஸ், மைனஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பெர் செகண்ட். நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பெர் செகண்ட். பெர் செகண்ட்ல வந்து நிக்குதுனாலே ஒண்ணு என்னவா இருக்க முடியும்? ஆங்குலர் வெலாசிட்டி. ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டினா ரேடியன் பெர் செகண்ட். இல்லாட்டி ஃப்ரீக்வென்சினா செகண்ட் பவர் மைனஸ் 1 மட்டும் தான் யூனிட். ஓகேவா? அப்போ ரேடியன் பெர் செகண்ட்னா வெலாசிட்டிங்கிற டேர்ம் நோட்டேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நாங்க யூஸ் பண்ணல. வெறும் நம்பர் ஆஃப் பீட்ஸ் யூஸ்ட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, உங்களுடைய ஃப்ரீக்வென்சி தான். நமக்கு டைம் பீரியட் ஈக்குவல் டு 2π பை ஒமேகான்னு தெரியும். அப்போ ஃப்ரீக்வென்சினா ஒமேகா பை 2π, இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் இல்லையா? இன்வர்ஸ் ஆஃப் டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வென்சி, நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா f1 minus f2. ஏன் மைனஸ் பண்ணல? ரெண்டுமே சேம் டைரக்ஷன். சப்போஸ் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், ஒண்ணுமே இல்ல, இதுவுமே இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு, இதுவுமே இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்பர் ஆஃப் பீட்ஸ். இதே வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா இது வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா ரெண்டையுமே நான் ஆட் பண்ணணும். புரியுதா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட் பண்ணனும், சேம் டைரக்ஷன்ல மைனஸ் பண்ணனும். அப்ப மைனஸ் பண்ணீங்க அப்படினா you'll be getting the answer. So மைனஸ் பண்ணுங்க. எனக்கு என்னன்னு தெரியும்? ஒமேகா 1 எவ்வளோ? 316 divided by 2π minus 310 divided by 2π. அப்போ 6 divided by 2π 3/π, which is the answer for you. The unit of luminous efficiency. Luminous efficiency na first efficiency, luminous efficiency எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா luminous efficiency which is equal to luminous flux divided by power. இது உங்க புக்ல இருக்கிற ஃபார்முலா தான். luminous flux னா lumen divided by watt. So lumen divided by watt, option D is your answer. Next, astronomical telescope பத்தி சொல்லிருக்காங்க. astronomical telescope ஓட magnification சொல்லிட்டாங்க. magnification என்ன வரும் உங்களுக்கு? அந்த क्वेश्चनல magnification நாலே m which is equal to 5. m னா என்னது? astronomical telescopeல objective length உடைய lens உடைய focal length divided by eyepiece உடைய focal length இல்லையா? yes. அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? f not equal to 5 fe, இந்த இத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன், அவ்வளவுதான் ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் ரெண்டு லென்ஸ்க்குமான செப்பரேஷன், ஆப்ஜெக்டிவும் ஐபீஸும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கா? அப்ப லென்த் ஈக்குவல் டு f0 plus f equal to 36 ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டா? அப்ப f0 க்கு பதிலா நான் 5fe ன்னு சப்ஸ்டிட் பண்றேன், equal to 36. அப்ப f6f equal to 36, f equal to 6. fe 6 னா அப்ப 5 ஆல மல்டிப்ளை பண்ணா f0 கிடைக்கும், 30f0. So 30,6 would be your answer. ரொம்ப simplest question தான். இதுல difficult அப்படிங்கிற விஷயமே இல்ல. ஓகே, அடுத்த क्वेश्चन அதை விட ஈஸி. உங்களுக்கு நான் அந்த ஆப்டிக்ஸ் எடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். அதாவது சுருக்கமா சொல்ல போனோம்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுடைய ஃபண்டாஸ் ஸ்ட்ராங் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஃபண்டமெண்டல்ல தான் நான் क्वेश्चन கேட்டிருக்கேன். சோ இத பார்த்தாலே எல்லா யூனிட்கான ஃபண்டமெண்டலும் பேசிக்கா உங்களுக்கு வந்துரும். So refractive index of water with respect to air. So water உடைய refractive index with respect to air எவ்வளவு? 4/3. okay, அதே மாதிரி refractive index of glass with respect to air which is equal to 3/2. இப்போ என்ன கேக்குறாங்க? refractive index of water with respect to glass, அதாவது refractive index of water with respect to glass, which means refractive index of water with respect to air divided by refractive index of water glass with respect to ரெண்டை டிவைட் பண்ண வேண்டியதான். 4/3 3/2, அப்போ 4/3 into 2/3 8/9. simple, அவ்வளவுதான். next question, for the structural analysis of rays la நம்ம வந்து crystal structure க்கு வந்து நம்ம ஏன் வந்து x-rays வந்து யூஸ் பண்றோம் அப்படினா nothing, the reason because they are அவங்களுடைய அந்த
wavelength வந்து is of the order of atomic distance, அதாவது interatomic spacing. For example, உங்களுக்கு de Broglie wavelength வந்து 2d sin theta equal to n lambda இல்லையா? Yes. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த d interatomic spacing which is directly proportional to lambda. So interatomic spacing is directly proportional to the wavelength of X-rays. அதனால தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண யூஸ் பண்றோம். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதான் de Broglie wavelength. de Broglie interatomic spacingங்கிறது d, அந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டாவா? அப்பனா என்னன்னு தெரியும் எனக்கு, ஏன் நம்ம எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றோம்னா அதனுடைய வேவ்லெந்த் வந்து அட்டாமிக் ஸ்பேசிங்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ அதான். நெக்ஸ்ட் 110 joule of heat air ordered to gaseous system whose internal energy. So what you know, del U equal to del Q plus del W. Sorry. del Q equal to del U plus del W. Okay, இப்போ 110 ஆட் பண்றீங்களா, இது வந்து 40, இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் equal to del W. First law of thermodynamics யூஸ் பண்றாங்க. அப்போ 70 joule. That's it. Next பாத்தீங்கன்னா 14th. Two trains each 15 meter long are traveling in opposite direction with velocity. அப்போ first train ஓட velocity 10 meter per second, second train ஓட velocity 15 meter per second. Okay, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ரெண்டையும் ஆட் பண்ணனும், 25 மீட்டர் per second. இப்போ டைம் ஆஃப் கிராசிங் வந்து எனக்கு என்னன்னு தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி which is equal to time. டிஸ்டன்ஸ்னா என்னது, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. அப்ப என்ன டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணனும். ரெண்டுமே 50 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்ப 100 மீட்டர் டிவைடட் பை 25 which is equal to 4 செகண்ட். இந்த 4 செகண்ட் வந்து உங்க क्वेश्चन ஆன்சரா இருக்காது. சோ இந்த क्वेश्चனுக்கு நீங்க கிரேஸ் மார்க் எடுத்துக்கங்க. क्वेश्चन நம்பர் 14க்கு கிரேஸ் மார்க் எடுத்துக்கோங்க. Next question. A spherical source of power 4 watts and frequency 800 hertz is emitting sound waves. The intensity of waves, okay, at a distance 200 meter. Intensity of waves at a distance 200 meter. Okay, wow. So you are going to produce intensity. Wait, okay, we will see. Intensity equal to power by area. அதனால frequency நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. Power, you know that அவங்க வந்து 4 watts divided by area னா pi r square. ஏனா வந்து spherical surface, அப்ப area pi r square இல்லையா? yes, அப்போ 4 divided by, ஏனா ஏரியானா சர்க்கிள் தான் வரும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தானே. அப்போ ஒரு சர்ஃபேஸ் தானே நம்ம எடுப்போம். சர்ஃபேஸ்னா அது வந்து क्वेश्चन நல்லா ரிலேட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் சோர்ஸ் ஆஃப் பவர் 400, ஓகே அப்படினு கேட்டிருக்கான். சவுண்ட் வேவ்ஸ் எமிட் பண்றாங்க. அப்போ அவுட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் வரப்போ pi r square, ஏரியா தான் வரும், pi r square தான் வரும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 divided by pi அப்படியே இருக்கட்டும், divided by r வந்து 200 into 200. ஏனா r வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? எஸ். 4 pi r square, சாரி. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு 4 pi r square. 4 கேன்சல் ஆயிடும். ஓகே, and 4 cancel ஆயிடும். 1 by 3.14 into 4 into 4, 2 into 4 8, 10 to the power மேல 4 னு வரும். ஓகே, இது முன்னாக 12, 1 by 12 னா 100 ல 12 னா 8 12 96. அப்போ approximately equal to 8 into 10 to the power 4 னு வரும். That's it. Okay, so that is intensity னா என்னது, watt per meter square. ஏனா இது பவர், இது வந்து மீட்டர் ஸ்கொயர். so watt per meter square, power by area. ஏரியா வந்து spherical surfaceங்கனால 4 pi r square surface area யூஸ் பண்றோம். And 16th question is, a body of mass 2 kg is moving with velocity 10 meter per second towards east. okay, east நோக்கி போகுது அந்த விஷயம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா another body of same mass and same velocity moving towards north collides. இப்போ ரெண்டுமே collides ஆகுது. okay, east and west சேர்ந்து, and அதுக்கு அப்புறம் ரெண்டும் சேர்ந்து north east directionல மூவ் ஆகுறாங்க. okay, இப்போ எனக்கு என்னன்னா முதல்ல ஒரு பாடி and இன்னொரு பாடி and செகண்ட் பாடி இன்னொரு பாடி which is equal to m into ஃபைனலா ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுறாங்க. okay, that's it. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஓகே இப்போ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா,
இது வந்து ஈஸ்ட், இது நார்த் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுறாங்க ரெண்டுமே. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணி இப்படி மூவ் ஆகுறாங்க. ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி கிடைக்குது. ஸோ நான் அந்த வெலாசிட்டி எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி நான் கம்பைன் பண்றேன் பாருங்க. இது வந்து 10 மீட்டர் பெர் செகண்டா? எஸ், 10 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, அண்ட் 1 minute. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னா இது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகி அதுக்கப்புறம் ரிசல்ட் இந்த டைரக்ஷன்ல கிடைக்குது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கிடைக்குது. ஓகேவா? சாரி, நார்த் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன்ல வரும். ஓகே, இப்படி போகும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல. இப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்த டைரக்ஷன்ல போய் இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன் ரிசல்ட் கிடைக்குது. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி முதல்ல இது என்னது? 2 மாஸ்னா 2, வெலாசிட்டினா 10. ரெண்டாவது பவுலும் அதே மாஸ் தான், 2 × 10. அப்போ 20 + 20 இதான் வந்து ரெண்டு வெலாசிட்டி. இதான் வந்து இப்போ இதுக்கு ரிசல்டன்ட் வேணும் அப்படின்னா வாட் ஐ ஷுட் டு? mv, ரிசல்டன்ட் மொமெண்டம் வேணும் அப்படின்னா ரெண்டையுமே நான் என்ன பண்ணா, ஏன்னா இந்த மாதிரி வரதுனால நான் பண்றேன். ஒன்னு ஒரே நேர்கோட்டில் இது ஹிட் ஆகி டைரக்டா மூவ் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. பட் ரெண்டுமே வெவ்வேறு டைரக்ஷன்ல 2 டைமென்ஷன் வருது. இப்போ 2 டைமென்ஷன் வரப்போ ரிசல்டன்ட் மொமெண்டம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். கரெக்டா? 20 ஸ்கொயர் which is equal to root of 2 × 20 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 20 வெளிய எடுத்தா √2 மாஸ். இப்போ மாஸ்னா ரிசல்டன்ட் மாஸ்ங்கிறது ரெண்டு மாஸுமே சேர்ந்து இருக்கும் இல்லையா? ரெண்டு மாஸுமே சேர்ந்துச்சுன்னா இது 2 கிராம், அது 2 கிலோகிராம். அப்போ 4 கிலோகிராம். 4 × வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி வேணா 1 நாங் 4, 5 நாங் 20. அப்போ 5√2 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, and 17th problem பாத்தீங்கன்னா a man fires a bullet of mass 200 gram at a speed of 5 meter per second. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் புல்லட்டும் துப்பாக்கியும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபயர் ஆகுது. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி மட்டும் தான் இப்போ இந்த இடத்துல கிடைக்குதுன்னு அர்த்தம். சோ இனிஷியலா they are in a state of rest. அதனால இனிஷியல் மொமெண்டம் which is equal to rest. அதுக்கப்புறம் கன் பாத்தீங்கன்னா மாஸ் m1 v1 வந்து அந்த துப்பாக்கியோட தோட்டா புல்லட்டோடது, m2 v2ங்கிறது வந்து துப்பாக்கியோட தோட்டா முன்னாடி போச்சுன்னா துப்பாக்கி கொஞ்சம் பின்னாடி பேக்வர்ட் பின் வாங்கும். ஓகேவா? பவுன்ஸ் ஆகும். அந்த பவுன்ஸ் வந்து m2 v2 அதுக்கான மொமெண்டம். இப்போ துப்பாக்கிக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? சரி, புல்லட்டுக்கு வந்து 200, வெலாசிட்டி வந்து 5 பிளஸ் இது வந்து 1 kgன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 1000 கிராம் 1 kgனா 1000 கிராம் இன்டு இந்த வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. 0 200 × 5 அப்படின்னா இங்க வந்து 1000 equal to 1000 v2. இது வந்து மைனஸ்ல வரும். அப்போ v2 equal to -1 மீட்டர் பெர் செகண்ட். நீங்க என்ன பண்ணிக்கலாம், பவுன்சிங்னு கேட்டதனால பேக்வர்ட்ஸ் வரதுனால தான் இந்த நெகட்டிவ் சைன் வருது. அப்ப டைரக்டா 1 மீட்டர் பெர் செகண்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஆப்ஷன் சி. 18th one பாத்தீங்கன்னா which one of the following formula is wrong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CPCB மேயர் ரிலேஷன் வந்து equal to r தான் வரும். ஓகேவா? ஆனா உங்க क्वेश्चन பேப்பர்ல 2r னு கொடுத்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் தான் தப்பு, மத்த எல்லாமே கரெக்ட் தான். When the displacement is half the amplitude, the ratio of potential energy to the total energy, the ratio of potential energy to the total energy. உங்க simple harmonic motionல எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஓகே, எனர்ஜிக்கானது பாத்தீங்க அப்படின்னா I'll write down the formula, just note down. Okay, potential energy, okay, that is a 19th sum we are dealing with. Potential energy equal to half m omega square y square. இந்த y னா என்னது? y equal to a sin omega t. அது தனியா இருக்கட்டும், அதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம். and then பாத்தீங்கன்னா total energy equal to kinetic energy plus potential energy. Okay, which is equal to half m omega square a square. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, potential to total energy கான ரேஷியோ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா half m கேன்சல் ஆயிடும். ஓகே, அந்த omega square கேன்சல் ஆயிடும். y square by a square தான் அந்த ரேஷியோல நிக்கும். y னா என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். அது எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? half the amplitude னு சொல்லிட்டாங்க. அப்போ a/2 to the whole square a square. அப்போ a square by 4 into a square cancel ஆயிடும். 1/4 is the ratio. Okay, and 20th question, if the pressure amplitude in a sound wave is tripled, okay, then the intensity of
sound wave is increased by a factor of, okay? So pressure and amplitude, okay, triple ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? எஸ். Intensity is directly proportional to amplitude square, ஓகேவா? இதான் intensity is directly proportional to the square of the amplitude. இது ஒரு basic term நமக்கு தெரியும். அப்போ first intensity second intensity ன்னு பாத்தீங்கன்னா first area வந்து a square, secondல வந்து triple ஆகுது. அப்போ 9a square cancel ஆச்சுன்னா, okay, I1 by I2 which is equal to 1 by 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, I2 வந்து எவ்வளவு ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க, 9 ஃபேக்டர். ஓகேவா? அப்போ 9 ஃபேக்டர் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ 20 சம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ரிமைனிங் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.